அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஒரு சின்ன அறிவிப்பு, எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாமா? நாளை காலை முதல் அண்டு டிவி இயங்க தொடங்கும். இது பற்றின டீட்டெயில்ஸ் நிகழ்ச்சியோட இறுதியில் நான் வேளாவாரியாக சொல்கிறேன். இப்போ உங்களையெல்லாம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் அவர்களை யாராவது பொதுவெளியில் விமர்சனம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் குறிப்பாக திராவிட கட்சிகளிடமிருந்து பெரிய அளவில் எதிர்ப்பு கண்டனம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நீங்கள் விமர்சனம்ன்றதை கொடுங்க, அவரை ராமசாமின்னு கூட இல்லை, ஈவேரா அப்படின்னு சொன்னால் கூட அது எப்படி நீங்கள் பெரியார் அவர்களை ஈவேரான்னு சொல்லலாம் அப்படின்னு பெரிய எதிர்ப்புகள் இன்றைக்கும் பல விவாதங்களில் நம்ம பார்க்க முடியுதுங்க. இப்போ சொல்லுங்க, சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை எவ்வளவு விமர்சனம் செய்திருக்கின்றார்? ஆனால் திராவிட கட்சிகளிடமிருந்து, அதாவது திமுக அதிமுகவிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக தலைமையிடமிருந்து என்னைக்காவது எதிர்ப்பு கண்டனம் வந்திருக்கின்றதா? ஏன் வரல? இதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கின்றது. சரி, இப்போ எதுக்கு அது அப்படின்னு கேட்குறீங்களா? அண்ணாமலை அவர்கள் ஆக்சுவலாக லண்டன் போயிட்டு வந்த பிறகே அவர் டாப் கியரில் தாங்க போயிட்டு இருக்காரு. ஸ்லோவாக கியர் சேஞ்ச் பண்ணுறதா இல்லை, அங்கேருந்து இறங்கின உடனே ஹிட்டிங் த கிரவுண்ட் ரன்னிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. ஓட்டு பிச்சை அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கின்றார். எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களை இவ்வளவு கடுமையாக விமர்சித்த ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படி வச்சுக்கலாம், யாருமே இல்லை. இந்த ஒரு மாற்றம் சார் இதனால என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னா சொல்றேன். இப்போ இது எந்த கான்டெக்ட்ல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 98 கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம், அதில் குற்றவாளியான பாஷா மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது அவருடைய அப்பா அப்படின்னு பேசியிருக்கார். யாரு? பாஷாவை இவர் சீமான் அவர்கள் அப்பா மாதிரி அப்படின்னு பேசியிருக்கார். இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சரியான கவுண்டர் கொடுத்திருக்கார். அவர் இன்னும் தெளிவாக விளக்கி இருக்கின்றார். இதை பாருங்க, நாங்கள் இஸ்லாமியர்களையோ இல்லை இஸ்லாத்தையோ எதிர்க்கவில்லை, ஆனால் தீவிரவாதிகளை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இவங்க இந்த தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, ஆனால் பாஜக தீவிரவாதத்துக்கு மதச்சாயம் பூசுகின்றது, அப்படியே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள்லாம் தீவிரவாதிகள்ன்ற மாதிரி பாஜக சித்தரிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் சீமான் அவர்களாகட்டும் இல்லை விசிக அவர்களாகட்டும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவரை அப்பா அப்படின்னு சீமான் சொல்றாரு. அந்த பக்கம் விசிகாலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்றாங்க. இவருடைய இழப்பு பேரிழப்பு அப்படின்றாங்க. அதுக்கு மேலே வன்னியரசு அவர்கள் சொல்றாரு அந்த காலத்தில் நடந்த வீர தீரங்களை பற்றி. என்ன வீர தீரம்? சுத்தமாக எனக்கு புரியல. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு குற்றவாளி, அதுவும் என்ன குற்றம்? குண்டு வச்ச குற்றம், அவரை நீங்க தூக்கி வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இதை கேள்வி கேட்பதற்கு இங்க தமிழ்நாட்டிலே பிரதான கட்சிகளாக இருக்கின்ற திமுக இருந்த அதிமுக ரெண்டு பேத்துக்கும் தைரியம் இல்லை. ஆனா இதை பார்க்குற மக்கள் இதுல என்ன பாருக்குது, ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டார், அவரை இவங்க இரங்கல் தெரிவிக்கிறாங்க, இதுல என்ன தப்பு அப்படின்னு தான் யோசிப்பாங்களா? நான் இந்த மதம் அந்த மதம்னு சொல்ல, ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். நான் அப்போ இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு அந்த தமிழ் படத்தில் அந்த பாட்டி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு வேக்குவம் மக்கள் மனசில் இருக்கு. அந்த இடத்தை தான் அண்ணாமலை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். தைரியமாக கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இதை கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு வேற கட்சிகள் யாருக்குமே துணிவில்லை. பயப்படுறாங்களா? இல்லை இதெல்லாம் எதுக்கு கேட்கணும், அவர் பேசினது சரிதான் அப்படின்னு சொல்றாங்களா? என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க? இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் வெடிப்பு, அதுக்கு ஒருத்தர் முட்டு கட்டுறாரு. அதாவது அது என்னது, இதெல்லாம் விவசாயிகள் எங்கேயாவது உரக்கடையில் போய் வாங்க முடியும், இதையெல்லாம் நீங்கள் இது மாதிரி சொல்லலாமா அப்படின்னு. ஆனால் கடைசியில் இன்னைக்கு என்ஐஏ சார்ஜ் ஷீட்லேருந்து என்ன தெரியுது, அதெல்லாம் புட்டு வைக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அப்போ முட்டு கொடுத்தவங்கெல்லாம் எங்க கொஞ்சம் போய் மூஞ்ச வச்சுப்பாங்க? எதுக்காக இந்த மாதிரி முட்டு கொடுக்கணும்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும், அது பாருங்க ஏதோ நடந்திருக்கு, அது விசாரணை நடந்து வருகின்றது, நாங்கள் என்ஐஏ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், விசாரணை முடிவுகள் வரட்டும், அதுக்கு முன்னாடி நாம ஏன் இதை பற்றி பேசணும் இப்படியாவது சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரேடியாக என்ன பண்ணிட்டாங்க, உரக்கடையில் வாங்குறதா, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறதா, டை அமோனியம் பாஸ்பேட்டா,
இத்தனைக்கும் ஒரு கேள்வி கேட்குறவர் சொல்கிறாரு, அது வேறங்க இது வேறங்க, இது ஒரு மாதிரி கலவைன்னா, அதெல்லாம் இல்லைங்க, எல்லா விவசாயி அப்படி இப்படியே முட்டு கொடுத்துருந்தார் அவர். அப்போது இதை பார்க்குற மக்கள், மறுபடியும் சொல்கிறேன், அனைத்து மதத்தினரும் நீங்கள் யாருக்கு துணை போகிறீங்கன்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் நினைக்கலாம், இல்லைங்க இது ஜனங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு, நலத்திட்டங்கள் இது மட்டுமே அந்த ஆன்டி இன்கம்பன்சி இதை போக்கி விடுமா அப்படின்னா, பாதுகாப்பு முக்கியம். யாரு? நான் சொல்லலைங்க, அண்ணன் திரும்ப அவர்கள் சொல்லுகிறார். இதைத்தான் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் என்ன ஒன்றா 1000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது அப்படின்னு சொன்னால் திருப்பி ஆட்சிக்கு வரவே முடியாது. நிஜமாகவே அண்ணாமலை கேட்ட கேள்விகள் எல்லாமே மக்கள் மனசுல யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்து கொண்டிருந்த கேள்விகள். அந்த வேக்குவம் அதை தான் ஃபில்லப் பண்ணியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். இது பாஜக மறுபடியும் மதவாதத்தை தூண்டுகின்றது, இந்த வட மாநிலங்களில் பண்ண மாதிரியே இங்கே பண்ணுறாங்க அப்படின்லாம் சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பேர்? சரி, சீமான் விசிகா 2 பேரும் இந்த மாதிரி இரங்கலில் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது இதுக்கு திமுக அதிமுக தரப்புலேருந்து அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? அவங்க பண்ணது சரின்றாங்களா? இல்லைப்பா நீங்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது, தப்பு, என்ன இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளி அப்படி சொல்லுவாங்களா? வன்னியரசு அவர்கள் சொல்றாரு, மருத்துவ விடுப்பில் இருந்தார் அப்படின்னு. மெடிக்கல் லீவ் எத்தனை வருஷமா அவரே போடுறாரு வன்னியரசு. நான் என்னுடைய மகள் வீட்டில் இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு. மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்படியெல்லாம் அவரே சொல்கிறாரு. சரி விடுங்க, லாலு பிரசாத் யாதவ் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் பெயில் வாங்கிக்கின்னு பேட்மிண்டன்லாம் ஆடுறாரு, அரசியல் பண்ணுறாரு, ராகுல் காந்தியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா, கல்யாண ஊர்வலத்துக்கு நான் வரேன்றாரு. அதை எல்லாமே நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்னால் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் தான், சும்மா இருக்க வேண்டியது தான். ஆனால் அதற்காக வீர தீரங்கள் அப்படின்னு சொல்லுவது, அவர் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்றது, எல்லாத்துக்கும் மேலே சனாதனத்துக்கு எதிராக அப்படின்னு வேற சொல்றாரு. இதுதான் கிளியரா இரு தரப்பினரிடையே மோதலை தூண்டும் பேச்சு. இதில் சனாதனம் எங்கே வந்தது? அவர் குண்டு வச்சார், ஜனங்கள்லாம் செத்து போனாங்க, 58 பேரோ என்னவோ செத்து போனாங்க, 200 பேருக்கு மேலே காயமடைந்தார்கள். இன்னமும் கோயம்புத்தூரில் அந்த நினைவுகள் அப்படியே தான் இருக்குது. அந்த காயமடைந்தவர்கள் இன்னும் அந்த வலியோடும் வேதனையோடும் தான் இருக்கின்றார்கள். இவர் சொல்றாரு சனாதனத்துக்கு எதிராக அப்படின்னு வன்னியரசு அவர்கள் சொன்னார் அப்படின்னா, அப்போ இதுதானே அப்படியே மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தும் வேலை. அப்போ இது மதவாதம் இல்லை அப்படின்னா வேற எதை நீங்க மதவாதம்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி போக்குக்கு எதிராக எல்லாரும் திரண்டு குரல் கொடுக்க வேணாமா? கொடுக்க மாட்டாங்க. திமுக அதிமுக என்ன குரல் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா பாருங்க, அது 98 நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் தாண்டி விட்டன, மக்களாக அதை கடந்து மறந்து போய்விட்டார்கள். இப்போ மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தும் வகையில் பாஜக ஊர்வலம் போறேன்றாங்க, மறுபடியும் மோதலை உண்டாக்க பார்க்கின்றார்கள் அப்படின்னு. பாருங்க, பாஜக ஊர்வலம் அப்படின்றது 98 நடந்த குண்டு வெடிப்புக்கு எதிரான ஊர்வலம் கிடையாது இப்போ போறது. அந்த குண்டு வெடிப்பு குற்றவாளிக்கு இந்த மாதிரி புகழ் மாலை சூட்டுகின்றீர்களே, என்ன விதமான நெரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்க? இந்த யங் ஜெனரேஷன் எல்லா மதத்துக்கும் அவங்க மத்தியில் என்ன விதமான கருத்துக்களை நீங்கள் விதைக்கின்றீர்கள்? இதை எதிர்த்து தான் பாஜகவின் ஊர்வலம். இன்னும் 98 பிளாஸ்டிக் ஊர்வலம் போற மாதிரி இன்னைக்கு சில பேர் சொல்லி தெரியுறாங்க. சரி, ரைட்டு. அதாவது இங்க சில பேருக்கு ஒரு தீராத வியாதி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு அண்ணாமலையை திட்டி என்ன ட்வீட் போடலாம், இதுலேயே அவங்க மைண்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 ட்வீட், அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாவது அண்ணாமலையை விமர்சனம் செய்து, அதுவும் தரக்குறைவாக பேசி ஒரு ட்வீட் போடலை அப்படின்னா இந்த கைகாலெலாம் உதறும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு படத்தில் ரகுவரன் நடிச்சிருப்பார், அந்த சரக்கு போடலன்னா அவர் கைகாலெலாம் உதறும். அந்த மாதிரி இங்கே ட்வீட் போடலன்னா சில பேருக்கு கைகால் உதறும் போல இருக்கு. அவங்க இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதில் இன்னும் சில பேர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அண்ணாமலைக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் என்னவோ சொல்கிறாங்க, அது ஏதோ ஒரு தூரத்து சொந்தம் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்க. அவருடைய செங்கல் சூளை இதில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குதுன்னு. சரி, இப்போ இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க? இதன் மூலம் மன்னருக்கு நீங்கள் கூற வரும் கருத்து என்ன அப்படின்னு கேளுங்க. இப்போ ஒரு எதிர்கட்சி, அதாவது பாஜகவின் எதிர்கட்சியை சார்ந்த ஒரு தலைவர், அவர் வீட்லையோ இல்லை நிறுவனத்திலையோ ரெய்டு நடக்குது அப்படின்னு சொன்னால்
என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் எம்பி எம்எல்ஏவாக இருந்தாரா பாருங்க, அவரை பயமுறுத்தி அப்படியே பாஜகவுக்கு வருவதற்காக இந்த ரெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எம்பி எம்எல்ஏ இல்லை கட்சி நிர்வாகி அப்படின் போது அவரை பயமுறுத்தி பாஜகவில் அவர் வந்து சேரணுன்றதுக்காக இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ரெண்டுமே இல்லை. இவர் வந்து பாஜகவை சார்ந்தவர். அது மட்டும் இல்லை, சேர்ந்த உடனே துணைத் தலைவர் தலைவர்னு பெரிய போஸ்ட்டுக்கும் அவர் வந்துட்டாரு. அப்போ அந்த ரெய்டு நடத்தி என்ன பண்ண போகிறாங்க? இல்லை ஒருவேளை அந்த பக்கம் ரெய்டு, இந்த பக்கம் கூட்டணி பேரம். சேச்சா, சொந்த கட்சி, அதில் என்ன கூட்டணி பேரம் இருக்குது? இல்லை ஒருவேளை ரெய்டு நடத்தி அவரை பயமுறுத்தி அதனால் அவராக வந்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனோம். இது கொக்குத்தல்ல வெண்ணெய் வைக்கிற மாதிரி இல்லையா? அது அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்சி தலைவர் நினைச்சா ஒரு செகண்ட், ஒரே ஒரு லெட்டர், இந்த மாதிரி இவர் தலைவர் பதவியிலிருந்து இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னா அந்த சீரியல்லையே டகால்னு மாற்றும் போது இதை மாற்ற முடியாதா? இல்லை அப்படி நீக்கிட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இது பாருங்க, என்ன தலைவர் பதவியிலேருந்து நீக்கினது செல்லாது, இது வந்து இது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல அப்படின்லாம் கேஸ் போட போகிறாரு. அதெல்லாம் நிற்காது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பயமுறுத்தணும்? ஸோ இப்போ இந்த அண்ணாமலை அவர்கள் சொந்தக்கார வீட்டில் ரெய்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போது இதை தான் நான் கேட்குறேன். சரி, ரெய்டு நடத்தி என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். ஆன் த அதர் ஹேண்ட், உண்மையிலேயே அவர் அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரராக இருந்திருந்தால், சரி இன்னைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கார், இல்லை வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஊருக்காரங்க இல்லை பக்கத்து ஊருக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இப்படி பல பேரும் அவளை யார் தெரியுமா அது? அட நம்ம பையதாண்டா, நம்ம அந்த சின்னாலப்பட்டி மாமா இருக்கார்ல, அவருடைய கொழுந்தியா இருக்கார்ல, ஆமாம் அந்த கொழுந்தியாவுடைய ஒன்று விட்ட மச்சான், அந்த மச்சானோட மூத்த மாமா இருக்கார்ல, அவருடைய பொண்ணுக்கு தான் இவருடைய தங்கச்சி பேத்தியை கொடுத்துருக்கு. இப்படிலாம் சொந்தம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உண்மையிலேயே வந்து அண்ணாமலை அவர்கள் சொந்தக்காராக கூட இருக்கட்டங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் பாருங்கள், பாஜக ஆட்சியில் ஐடி டிபார்ட்மெண்ட் பாரபட்சம் இல்லாமல் வேலை செய்கின்றது. அவங்க கட்சிக்காரங்க, அவங்க கட்சி தலைவருடைய சொந்தக்காரங்கன்னா கூட அவங்க போயிட்டு ரெய்டு விடுறாங்க. இதில் என்னடானா ஐடி, இடி, சிபிஐ இதெல்லாம் வச்சுக்கின்னு பாஜக எதிர்கட்சிகளை மிரட்டுகிறது அப்படின்னு சொல்லினுக்கிறாங்களே, சொந்த கட்சிக்காரங்க வீட்லேயே ரெய்டு விடுறாங்களப்பா, இது நியாயமா எதிர்கட்சி சொல்கிறது இப்படின்லாம் கேட்கணும். ஏன்னா இங்கே ரெய்டு விட்டதுனால பயமுறுத்தி எதுவும் சாதிக்க போவது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாஜக ஹேஸ் எவரி ரைட் அண்ணாமலை அவர்களை பதவியிலேருந்து தூக்கணும்னா டகால்னு தூக்கிட்டு போயிடலாம். அப்படி இருக்குச்சா இந்த ரெய்டு, இதில் ஆளாள் கட்சி விடுறாங்க, 100 கோடி கட்சிது, 150 கோடி கட்சிது, 200 கோடி கட்சிது அப்படின்னு. ஆதாரம் எங்கன்னு கேளுங்க. இனியோ அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டு வந்த பிறகு அவருடைய அந்த ஆட்டம் அப்படின்றது கடைசி 2 ஓவரில் நம்ம தோனியை பார்க்குற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த 2 ஓவர் அப்படின்றது வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகணும், எலெக்ஷன் வரைக்கும் இது ஆகும் அப்படின்னு நம்புவோம். ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்னா இல்லை, நிறைய விஷயங்கள் கிரவுண்டில் இறங்கி பண்ணணும். அடுத்த வருஷத்துலேருந்து என்னென்னவோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ஆட்சி அப்படின்ற இலக்கை அடைய முடியும். ரைட், இப்போ வந்து அந்த அண்டுவுக்கு வருவோம். நாளையிலிருந்து கடந்த முறை அந்த திருப்பாவை பாடிய ஸ்ரீ அவர்கள் இந்த முறை வந்து திருப்பாவை திருவம்பாவை ரெண்டுமே பாடி கொடுத்துருக்காங்க. நாளையிலிருந்து காலை அண்டூவில் அது வந்து ஆரம்பமாகும். பாட்டு மட்டும்தான் வரும். இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு இதை பொறுத்து தான் வந்து மறுபடியும் அந்த மக்கள் பாரதத்தை ரிவைவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத முடிவெடுக்க வேண்டும். இதுவும் வந்து மக்கள் கருத்து கேட்பு மாதிரி தான், அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. கூடுமான வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த 3+1 அப்படின்றதே வந்து டைட்டாக இருக்குங்க. இன்னும் அண்டு டிவியும் காலையில் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே கஷ்டமாயிடும். இதில் சில பேர் சொன்னாங்க, சார் இதையும் வேணால் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்ற ஃபார்மேட் கொண்டு வரலாமே அண்டு டிவி அப்படின்னு. அது யோசிச்சுட்ருக்கேன். நாளையிலிருந்து திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை கேளுங்க, உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க. உத்தராயண புண்ணிய காலம், அதற்காக காத்திருப்போம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.